ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் வந்து பட்டர் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. எப்போயாச்சும் ஒருக்கா தான் டீ குடிப்பேன். அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டர் பிஸ்கெட் தான். இந்த பிஸ்கெட்டுக்காகவே நான் டீ குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸில் வந்து கொஞ்சமாக டீ ஊற்றி நிறைய பிஸ்கெட் அந்த டீயில் தொட்டு தொட்டு சாப்பிடுவேன். உங்களில் யாருக்கெல்லாம் பட்டர் பிஸ்கெட்னால் ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு அளவு வச்சு செய்கிறேன் இல்லையா, இது வந்து கரெக்டான அளவான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து நானாக ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். அப்போ வந்து நானாக வந்து ஒரு தண்ணி குடிக்கிற பிளாஸ்டிக் கிளாஸ் இருக்குது இல்லையா, அந்த கிளாஸில் வந்து நானாக ஒரு அளவு எடுத்து செஞ்சேன். ஆனால் பேக்கிங் ஐட்டம் செய்யும் போது வந்து பிஸ்கெட்டாக இருக்கட்டும், சாக்லேட் எதுவாக இருந்தாலுமே செஞ்சால் அதுக்கு வந்து கரெக்டான அளவு இருக்குது. அந்த அளவில் செஞ்சால் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய பொருள் வந்து அந்த கரெக்டான பதத்தில் வரும். ஆனால் நான் வந்து பிளாஸ்டிக் கிளாஸில் அளவு வச்சு செஞ்சேன். நான் வந்து செய்தது கரெக்டாக தான் வந்துச்சு. இருந்தாலும் நான் கூட சொல்கிறேன், நீங்கள் வந்து பிஸ்கெட் செய்ய போகிறீங்க அப்படின்னா கரெக்டான அளவு 50 கிராம்னா 50 கிராம், 100 கிராம்னா 100 கிராம், அதிகமாகவும் போட தேவையில்ல, கம்மியாகவும் போட தேவையில்ல. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் வந்து 100 கிராம் வந்து நான் பட்டர் எடுத்துக்கினேன். அந்த பட்டர் வந்து போட்டுட்டு அது கூட வந்து சர்க்கரை இருக்குல்ல, சர்க்கரை வந்து நான் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த கிளாஸில் வந்து பிளாஸ்டிக் கிளாஸில் அரை கிளாஸ் சர்க்கரை நான் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பட்டர் கூட வந்து நம்ம கலக்கும்போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க தேவையில்ல. பட்டரு, சர்க்கரை இது வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மைதா மாவு வந்து 1.5 கிளாஸ், அதே பிளாஸ்டிக் கிளாஸில் 1.5 கிளாஸ் மைதா மாவு போட்டுட்டு ஒரு சின்ன டீஸ்பூனு வந்து பேக்கிங் சோடா இதையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி திரியாக வர மாதிரி இருக்கும். ஏடா இதுன்னு அப்படின்னு தோணும். ஆனால் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு இருக்குது இல்லையா, அந்த பதத்தில் வந்துடும். ஆனால் சப்பாத்தி மாவு பிசையறதோட இது ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கையில் தொட்டாவே அந்த வெண்ணெய் வந்து வடியும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் ஒரு அளவு வச்சு செய்யுங்க. தோராயமாக செய்கிறேன்ட்டு சொதப்பிடாதீங்க. நான் செஞ்ச ஏதோ நல்லா வந்துடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் அளவு வச்சு செய்யுங்க. இது வந்து நல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு பால் மாதிரி விட்டுட்டு வந்து நான் உள்ளங்கையில் வச்சு அப்படி அழுத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அழுத்துனா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துச்சு. அதில் வந்து நான் சும்மா ஒரு கரண்டி வச்சு அதில் ஒரு 4 வரி வர மாதிரி டிசைன் வர மாதிரி அதில் சும்மா போட்டு விட்டுட்டேன். அதை போட்டுட்டு நான் ஓவனில் வச்சு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். 20 நிமிஷம் வச்சு செஞ்சேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ சிட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து ஓவன்றது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லா வீட்டு கிச்சன்லையுமே அவ்வளோ வச்சுருப்பாங்க. ஆனால் கிராமத்து சைடில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்காது. யார் வீட்லேயுமே வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கவங்க வீட்டில் வேணால் இருக்கும். நார்மலாக ரொம்ப கிராமத்து சைடில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வந்து ஓவன் வந்து அவங்க வீட்டில் இருக்காது. அவங்க வந்து எப்படி செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, இட்லி பாத்திரத்திலே வச்சு செய்யலாம். நம்மளுக்கு தான் வந்து நம்மளா ஒரு கற்பனை நினச்சிக்கிறோம், இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சின்னு இருந்தேன். பிஸ்கெட் செய்யறதுலாம் பெரிய விஷயம், கடையில் தான் நம்ம எல்லாம் வாங்கி சாப்பிடணும், நம்ம வீட்டிலாம் செய்ய முடியாது அப்படின்றது கற்பனை எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அது அப்படிலாம் இல்லை. அது வந்து ரொம்பவுமே ஈஸியாகவே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பாத்திரத்தில் வச்சு, ஏன்னா நான் யூடியூப்பில் தான் நிறைய பேர் பார்த்தேன், நம்ம இட்லி பாத்திரத்திலே வச்சுவே செய்கிறாங்க. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், இது வந்து மைதா மாவில் தான் செய்யணுமான்னு கேட்டால் கிடையாது. மைதா மாவுலையும் செய்யலாம், கோதுமை மாவுலையும் செய்யலாம், அப்புறத்து கேழ்வரகு மாவு இதுலேயும் செய்யலாம். எதில் செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா டேஸ்ட்டு தான் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைதா மாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கேழ்வரகு மாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி பிஸ்கெட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட் டைம் செஞ்சேன், எப்படி வருமோ என்னவோன்ட்டு அப்படி பயந்துன்னு செஞ்சேன். நிஜமாக பார்த்தா கடைசியில் செம்மையாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணேன், பயந்துன்னு என்ன பண்ணிட்டேன், இது நல்லா இருக்காதுன்னு நினச்சிட்டு அந்த ஓவன்லேருந்து எடுத்து உடனே அப்படியே அந்த ட்ரேவோடய எங்கள் மேடம்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் வந்து யூடியூப் பார்த்து செஞ்சேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து சாப்பிட்டாங்களே, அது சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு நிஜமாக சொல்கிறேன். 2 பிஸ்கெட் அவங்க உடனே எடுத்து அங்கேயே சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் செஞ்சுமே நல்லா இருக்குது அப்படின்னு. இது வந்து செஞ்சு ஒரு வாரம் வரைக்கும் கூட பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வீட்டிலே செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுங்க. டெய்லி நம்ம கடையில் தான் போய் பட்டர் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ரொம்ப ஈஸியான பொருள். இது வந்து பெரிய எதுவுமே கலக்கிறது கிடையாது. வெறும் பட்டரு, சர்க்கரை, மைதா இவ்வளோ தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு